Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய முன்னாள் மாநில மகிழா தலைவர் ஹசீனா சையத் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம் விக்னேஷ். மிக முக்கியமான ஒரு தருணம், நீங்கள் முதல்ல விலகி இருக்கீங்களா, உங்களை நீக்கப்பட்டிருக்காருன்னா ஒரு குழப்பம். உங்களுடைய பார்வையில் நீங்கள் முன்கூட்டியே ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க. அவங்க இன்னைக்கு தான் உங்களை நீக்கிறதா சொல்லிட்டு ஒரு அறிக்கை போட்டிருக்காங்க. என்ன நடந்தது? நேற்று 9/4/2026 அன்று என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நாங்கள் மீட்டிங் வச்சு எங்களோட நிர்வாகிகளாக அதை பற்றி பேசியிருக்கோம். 1 மணிக்கு நான் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே என்னோடய ரெசிக்னேஷன் லெட்டர் காமிச்சேன். நான் ஏற்கனவே அனுப்பிட்டேன் அப்படின்ட்டு. 3:48க்கு ஒரு ஒரு சாடிஸ்டோட மனப்பான்மை எப்படி இருக்கும், அந்த மாதிரி சாடிஸ்ட் மாதிரி ஏற்கனவே வேண்டான்ட்டு நான் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் போதுண்டா சாமி அப்படின்ட்டு நான் வெளியில் வந்துட்டேன். என்னை இன்னும் ஹியூமிலியேஷன் பண்ணுறதுக்காக திரு செல்வ பிறந்தகை அவர்கள் அல்கா லாம்பா கிட்ட சொல்லி என்னை நீக்கிறாராம். சட்டப்படி பார்த்தா நான் ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட உறுப்பினர், அடிப்படை உறுப்பினர். அதுக்கப்புறமா தான் நான் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவி. என்னை நீக்கக்கூடிய அதிகாரம் செல்வ பிறந்தகைக்கும் கிடையாது, அல்கா லாம்பாக்கும் கிடையாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை தான் நீக்க முடியும். என்னோடய லெட்டர் நான் தலைமைக்கு அனுப்பியிருக்கேன். தலைமை தான் முடிவு பண்ண என்னை நீக்க போகிறாங்களா வச்சுக்க போகிறாங்களா. நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொன்னால் கூட நான் இருக்க போகிறதில்ல. அதுதான் என்னோடய ஸ்டாண்டு. தெளிவாக தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், இன்றைக்கி இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தமிழ் புரியல, ஆங்கிலம் புரியுமோன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கேன். பல கட்சிக்கு போயிட்டு வந்தவங்க தான் செல்வ பிறந்தகையும் அல்கா லாம்பாவும். அதனால் அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோட உண்மையான தொண்டர்களோட உணர்வு புரியல. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் 33% உமன் ரிசர்வேஷன், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடுன்றது பேச்சு பொருளாக இருக்குது, விவாத பொருளாக இருக்குது. பெண்கள் என்ன ஒரு பேச்சு பொருள் மட்டும்தானா, விவாத பொருள் மட்டும்தானா? பாராளுமன்றத்தில் அந்த பில்லு கொண்டு வந்துட்டாங்க. அந்த பில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க பாஜக அப்படின்ட்டு பாஜக மேலே நம்ம அவதூறு சொல்கிறோம், அவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறோம். பல போராட்டத்தை நானே நடத்தியிருக்கேன். இந்த அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி அல்கா லாம்பாவும் ஜந்தர் மந்தரில் பெரிய போராட்டம்லாம் நடத்தி கிழிச்சிருக்காங்க. ஆனால் கட்சியில் பெண்கள் அவங்களுக்கான முன்னுரிமை என்பது அந்த அம்மா போராடுறதே கிடையாது. பெட்டியை வாங்கி செல்வ பிறந்தகை கிட்ட கொடுக்குற பெட்டியை வாங்கி அந்த அம்மா செட்டில் ஆகிட்டு நான் மாநில தலைவியாக இருக்கும்போதே செயல் தலைவர்களை போடுவாங்க. அதை நான் தடுக்கணும். தொடர்ந்து இந்த கட்சியில் எனக்கு போராட்டம் தான். 30 ஆண்டு காலமாக போராட்டம் தான். என்எஸ்ஒயில் வந்த, ஸ்டூடெண்ட்ஸ் காங்கிரஸில் வந்த, எனக்கு தலைவராக இருந்த நவீனுக்கு கூட இன்னும் சீட்டு கிடைக்கல. அதுதான் உண்மை. அவர் கூட இன்னும் எம்எல்ஏ ஆகலை. எங்களோட செட்டுன்னு சொல்லலாம். நான், நவீன், ரஞ்சன் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் ஒரு சீனியர் செட் இருக்கோம். இன்னும் நாங்கள் கரை சேராமல் அப்படியே உட்காந்துட்ருக்கோம். கரை சேராதது எங்களுடைய தவறான கிடையாது. வி ஆர் த ரைட் பர்சன் இன் த ராங் பார்ட்டி. நாங்கள் கரெக்டான ஆட்கள் ராங்கான ஒரு பார்ட்டியில் இருக்கிறோம். அதை நாங்கள் லேட்டாக தான் உணர்றோம். அதுவும் இந்த தேர்தலில் கடுமையான ஒரு ஹியூமிலியேஷனுக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கோம். ரஞ்சன்லாம் ஃபேஸ்புக்கில் அழுதுட்டார். பட் எனக்கு அழகிறதுக்கெலாம் விருப்பம் இல்லை. பட் இன்றைக்கி காலைல ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக நான் உணர்ச்சி வசப்பட்டது உண்மை தான். பட் எதுக்காக நாங்கள் அழணும்? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேஜி அவர்கள் ராகுல் காந்திஜி ஆர்டரை கூட ஃபாலோ பண்ணாமல் இந்த மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய மானிட்டரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் பணப்பட்டுவாடால் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியை அழிச்சிட்டார். இல்லை, வேட்பாளர் தேர்வு பட்டியலில் உங்கள் பேர், ரஞ்சன்குமார் பேரெல்லாம் இருந்து கடைசி நேரத்தில் மாறின மாதிரி தான் ஒரு தகவல் வெளியானது. அதுக்கு என்ன ரீசன்? என்ன அப்படின்னா, எங்களதில் பிசி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். பிரதேஷ் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங். பிரதேஷ் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங்கில் எல்லாரும் டிசைட் பண்ணி ஒரு பேரை வைப்பாங்க. இந்த கிருஷ்ணகிரி தொகுதி, கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தில் கிருஷ்ணகிரி சட்டமன்றம், ஊத்தகிரி சட்டமன்றம்ன்ற 2 சட்டமன்றத்தை காங்கிரஸ் திமுக கிட்ட கேட்டு வாங்குது. கிருஷ்ணகிரி முக்கியமாக வாங்கினதே எனக்காக தான். 2011 என் ஹஸ்பண்ட் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது 40.63% ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். 2011 ஸ்பெக்ட்ரம் இஷ்யூ இருந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே தோத்தப்பவே நாங்கள் அதை வாங்கியிருக்கோம். அப்போ நியாயப்பிரகாரம் அந்த சீட்டு எனக்காக கேட்டு பெறப்பட்ட சீட். கடந்த 2024 செல்லக்குமார் அவர்கள் சிட்டிங் எம்பியாக இருக்கும்போதே அவருக்கு அந்த சீட்டு மறுக்கப்பட்டது. ஏன்னா மக்களுடைய அதிருப்தி மற்றும் மேலிடத்தோட அவருக்கு கடுமையான பிரச்சனைகள் அப்படிங்கிறதால அவருக்கு அது மறுக்கப்பட்டுச்சு. இந்த சீட்டு நான் வாங்கின உடனே இந்த கிரீஷ் அப்படிங்கிறக்காரில் இன்சார்ஜ், எங்களோட இன்சார்ஜ், அவர் பிசிசி பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது செல்லக்குமார் அவருக்கு இன்சார்ஜாக இருந்தாராம். நன்றி விசுவாசம் செய்கிறாராம் கர்ணன் மகான்.
நன்றி விசுவாசம் செஞ்சு என்னோட சீட்டை எடுத்து தாரவாக்குறாரு. தாரவாத்துட்டு என்னோட சிங்கிள் நேம் பேனலில் இருந்தது செல்லக்குமார் பேரை அவர் வந்து அதில் சேர்க்குறாரு. அது எனக்கு தெரிய வந்துட்டு பிஇசி மீட்டிங்கில் நான் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபடுறேன். அவர் சிடபிள்யூசி மெம்பராக இருக்கார், ஏசிசி செக்ரட்டரி இன்சார்ஜாக இருக்கார், திடீர்னு டி நகர் எம்எல்ஏ, திடீர்னு அண்ணா நகர் எம்எல்ஏ, திடீர்னு கிருஷ்ணகிரி எம்பி, இப்படி எல்லாம் அவருக்கே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி பாவப்பட்ட ஒர்க்கர்ஸ், இந்த கட்சியே நம்பி இருக்கிற ஒர்க்கர்ஸ் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி நான் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது மறுபடியும் பிஇசி வந்து கூடி முடிவு பண்ணது மயிலாடுதுறை தொகுதியில் முஸ்லிம்ஸ் தொகுதி, அதில் என்னோட பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுது. சரி, நானும் நீங்கள் என்னோட பேர் அதில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணுறேன். எல்லா சீட்டோட டாக்கெட்டும் பேனலுக்கு போகுது. அப்போ சிஇசியில் வந்து டிஸ்கஸ் ஆகுது. அப்போ சிஇசியில் அந்த பேனல்ஸ் வந்து டிஸ்கஸ் ஆகும்போது எல்லா சீட்டும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுது. ஒரு 5 சீட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், லைக் விலவங்கோடுலேருந்து கொளத்தூர் மாத்திர சீட்டு, ஈரோடு ஈஸ்ட், இப்படி ஒரு 5 சீட்டு மேலூர், இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் ஆகுது. கிருஷ்ணகிரி வருது. என்னோட டாக்கெட்டை எடுத்து ராகுல் காந்தி படிக்கிறார். பொதுவாக டாக்கெட் எல்லாம் படிக்கிற வேலைலாம் ராகுல் காந்தி கிடையாது. டாக்கெட்டை எடுத்து படித்து சிஇசிக்கு சொல்கிறாரு, திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ப்ரொஃபைல், ஷீ மஸ்ட் பி கிவன் அ டிக்கெட் அப்படிங்கிறார். காங்கிரஸ் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு, செல்லக்குமார் வந்து என்ன ஓப்பனில் வந்து எல்லார் முன்னாடி என்னை அப்யூஸ் பண்ணுறாரு, அதனால தான் நான் முக்கியமாக அவருக்கு பாராளுமன்ற சீட்டும் தரல, ராஜ்யசபா சீட்டும் நான் மறுத்தேன், அவருக்கு நான் சீட்டு தர முடியாது அப்படிங்கிறார். ராகுல்ஜி சொல்கிறாரு, செல்லக்குமாரை வந்து தப்பு அவர் பண்ணது, உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுன்றார். அப்போ சிஇசி என்ன முடிவு பண்ணுதுன்னா, அவர் மன்னிப்பு கேட்டால் அவருக்கு கிருஷ்ணகிரி தரது. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ எனக்கு மயிலாடுதுறை தரணும்னு சொல்லிட்டு சிஇசி முடிவு பண்ணுது. அப்போது காங்கிரஸ் பிரசிடென்ட் வந்து எங்களோட ஸ்க்ரீனிங் கமிட்டி சேர்மன் சிங்தியோ கிட்ட சொல்கிறாரு, இந்த 2 சீட்டையும் இன்டர்லிங்க் பண்ணி நோட் போடு, இன்டர்லிங்க் திஸ் போத் சீட் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றார். அப்போ என்னோட சீட்டை வந்து இன்டர்லிங்க் பண்ணிவிட்டு திஸ் ஆர் தட்டுன்ட்டு முடிவு பண்ணிவிட்டு போயிடுறாங்க. சிஇசி கலைஞ்சிடுது. ஹையர் லெவல் கமிட்டி சல்மான் குர்ஷித் சார், அம்பிகா சோனி அப்படின்ட்டு அத்தனை சிஇசி மெம்பர்ஸும் சின்ன வயசுலேருந்து என்னோடய உழைப்பை பார்த்து ஒருத்தர் கூட என்னை அப்ஜெக்டே பண்ணலை. நார்மலாக சிஇசி அப்ஜெக்ட் பண்ணும், எல்லாருமே ஒரு மனதோடு ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போல்லாம் செல்வ பிறந்தையே வாய மூடிட்டு இருந்தார் சிஇசியில். கிரிஷும் ஒன்றும் பேசலை, யாரும் ஒன்றும் பேசலை. வெளியில் வந்து தன்னோட வேலையை காமிக்கிறாரு. அப்போ இவங்க கலைஞ்சிட்டதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு வந்து இந்த ஸ்க்ரீனிங் கமிட்டி கூடி மறுபடியும் அந்த சீட்டை வந்து முடிவு பண்ணுறதுக்கு ஆர்கியூமெண்ட் நடக்குது. இப்போ மயிலாடுதுறை எம்பி சுதா வந்து நான் ரெசிக்னேஷன் பண்ணிடுவேன்றாங்க. எனக்கு சீட்டு கொடுத்தா அந்த மாதிரி ரெசிக்னேஷன் பண்ணிவிடுமா, அதுவே எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. என்ன மாதிரி ஒரு உழைச்ச பொண்ணு தானே, கட்சியில் இருந்த பொண்ணு தானே. அப்போது செல்வ பெருந்தகை அவர்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஸ்ரீவெல்ல பிரசாத், சுதா, இவர், அப்புறம் நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய லெனின் பிரசாத், நபில், இவங்கெல்லாம் புரோக்கர்ஸ். அந்த மயிலாடுதுறை பாராளுமன்றத்தில் இல்லாத தஞ்சாவூர்லேருந்து ஒரு பையனை கொண்டு வந்து அவன் யூத் காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க, முகமது ஜமால் யூனுஸ்ன்ட்டு ஒரு பிஸ்னஸ் பாய் கொண்டு வந்து அவன் யூத் காங்கிரஸ்ன்றாங்க. நீங்கள் எங்கள் கட்சியில் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், அந்த பையன் முஸ்லீம் ஃபேஸில் ஃபெமிலியர் ஃபேஸா, இல்லை நான் ஃபெமிலியரா, இல்லை ஆரிஃப் ஃபெமிலியரா, இல்லை ஹிதாயத்துல்லா ஃபெமிலியரா, நீங்கள் கேட்டு பார்க்கலாம். நாங்கள் போராடுறோம், அது முஸ்லீம் சீட்டுமா, முஸ்லீம் சீட்டு நீ சொல்கிறல்ல, ஓகே, நீங்கள் வந்து ரிசர்வ்டில் வந்து பிஆர்ன்றீங்க, பிஎல்ன்றீங்க, 6 சீட்டு ஏற்கனவே ரிசர்வ்டுக்கு கொடுத்துருக்கீங்க, வரவேற்கிறோம். நாங்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி ரிசர்வ்டு கொடுத்துருக்கீங்க, வரவேற்கிறோம். ஒரு மாநில தலைவரை நீங்கள் ரிசர்வ்டு கொடுத்துருக்கீங்க, நாங்கள் வரவேற்கிறோம். முஸ்லீம் சீட்டுன்னு இருக்கிற இந்த ஒரு சீட்டு அங்கே வந்து தமிழ் ஸ்பீக்கிங் முஸ்லீம் ஹசனுக்கு கொடுத்துட்டிங்கன்னா, நான் உருது ஸ்பீக்கிங் முஸ்லீம், நாங்களும் கன்சிடரபிளாக மாநிலத்தில் இருக்கோம், எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. கடைசி நேரத்தில் நம்ம மாநில தலைவர் என்ன பண்ணுறாரு, புஷ்பராஜங்கிறவர் மூலமாக ஐஓசி, இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸோட சாம் பிட்ரோடாவை இதில் இன்வால்வ் பண்ணி, பிகாஸ் ராகுல்ஜி அப்ரூவ் பண்ண ஒரு சீட்டை வேறு எப்படி இது பண்ணுறதுன்ட்டு அவர் இம்போர்ட் பண்ணுறாரு. யூஎஸில் இருக்கிறவரை வச்சு காங்கிரஸ் பிரசிடென்ட் கிட்ட பேசி, பிரியங்கா கார்கே கிட்ட பேசி, காங்கிரஸ் பிரசிடென்ட் கிட்டலாம் பேசி என் பேரை காணாமாக்கிட்டாங்க. கிருஷ்ணகிரிலையும் கிடையாது, மயிலாடுதுறையிலும் கிடையாது. நான் பாட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், சிஇசி அப்ரூவ் பண்ணிடுச்சு. ராகுல்ஜி சொன்னதுக்கப்புறம் கட்சியில் யார், எனக்கு தலைவர் ராகுல்ஜி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக இருக்கேன். காலைல 11 மணிக்கு பார்த்தா என் பேர் கிடையாது. அப்படியும் நான் போய் கேட்குறேன், ஏன் இதை மாதிரி பண்ணுறீங்கன்னு. செல்வ பெருந்தகை தலைவருக்கு கால் பண்ணி, அந்த அண்ணனுக்கு அண்ணன் தான் கூப்பிடுவேன், என்னன்னா என் பேர் அதில் இல்லையா அப்படின்னா, எப்போம்மா பார்த்த நீ, ஒரு 1 hour முன்னாடி பார்த்தேண்ணா. அப்படியாம்மா, நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்ட்டு கட் பண்ணவர், அவ்வளோதான். அதோட லைனில் வரவே இல்லை. அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க வீட்டுக்கு. இது 3ஆம் தேதி நடக்குது, 4ஆம் தேதி நான் சென்னை வந்துடுறேன். குவைட்டாக தான் இருக்கேன் நான். சரி, ஓகே, மேபி நமக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு குவைட்டாக இருக்கேன். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11:45 மணிக்கு கால் பண்ணி கிரீஷ் வந்து என்னை மேலூருக்கு பேப்பர் ரெடி பண்ண சொல்கிறேன். நான் போய் லாயரை பார்க்குறேன். லாயர் ஃபீஸ் 7,500 கொடுத்து அஃபிடவிட் எல்லாம் வாங்கி என்னோடய பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நான் பேப்பர்ஸ் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணும்போது மாணிக் டாகூர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு. மேலூர் வந்து என் மாமனார் சீட்டு,
கார்த்தி சிதம்பரம் அந்த சீட்டு சும்மாவே பிடிச்சி வச்சிருக்காரு. கார்த்தி சிதம்பரம் தலைவரும் சிதம்பரம் தலைவர் அவர்களும் கிருஷ்ணகிரியை எனக்காக கேட்டு பெற்றார்கள். அப்போ கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கேட்டு வாங்கின சீட்டு தான் மேலூர். சிஆர் சுந்தரராஜன் அப்படிங்கிறவருக்கும் இன்னொரு ஒரு ராமன் ஒரு பையன் இருக்கா, அங்கே லோக்கலுக்கு கொடுக்கணுன்ட்டு கேட்டு வாங்கின சீட் அது. அப்போ இவங்க வெளியூர் ஆளுக்கு கொடுக்க அவங்க பிளான் பண்ணும்போது கார்த்தி சார் சொல்கிறாரு, பிரியங்கா காந்திக்கிட்டே சொல்கிறாரு, டைரெக்டாக கால் பண்ணி சொல்கிறாரு, மகிழா காங்கிரஸ் பிரசிடென்ட் நம்ம 33% ரிசர்வேஷன்லாம் பேசுகிறோம், பரவாயில்ல நான் அந்த சீட்டை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்றேன்றாரு. கிரீஷ்கிட்டையும் நாங்கள் அதுதான் சொல்கிறோம். அதே தான் வந்து நானே கன்வே பண்ணுறேன் கிரீஷ்கிட்ட, சேர்மன் கிட்ட, ஸ்க்ரீனிங் கமிட்டி சேர்மன் கிட்டேயும் சொல்கிறோம். எனக்கு ஓகேன்னு சொல்லிவிட்டு இவங்க கண்ட்ரோலில் இருந்து அந்த சீட்டை வாங்கிடுறாங்க. கார்த்தி சார் கிட்ட இருந்து கண்ட்ரோலில் இருந்து அந்த சீட்டை வாங்கிட்டு மார்னிங் திடீர்னுட்டு கொண்டு வந்து அங்கே விஸ்வநாதனை வைக்கிறாரு. ஒரு பொது தொகுதியில் ஒரு ரிசர்வ்டு கேண்டிடேட்டை வைக்கிறாரு. இதுக்கும் காரணம் செல்வப்பிறந்தது தான். செல்வப்பிறந்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நான் பதவியிலேருந்து விலகிடுவேன், என் தொகுதி மக்களுக்காக உழைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறாரு. அது ஏற்றுக்கூட வகையில் அது நடிப்பில்லை. இப்போ சீட்டு ஓட்டு வாங்குறதுக்காக சொல்லுவார். எங்களுக்கு கூட தான் சொன்னார், இந்திரா காந்தி அம்மாவோட பிறந்த நாளில் மாநாடு நடத்தணும். நான் அதை ஒரு வாரம் முன்னாடி கூட ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். 5 பெண்களுக்கு சீட்டு கொடுத்து கைப்பிடித்து கூட்டிகிட்டு போவேன்னாரு. கூப்பிட்டு போனாரா? கூட்டிகிட்டு போகலல்ல. இப்போ கட்சியில் இருக்க தொண்டர்கள்லாம் பயப்படுற சூழ்நிலை தான். ஐயோ இவரை எனக்கு எத்தனை பேர் கால் பண்ணுறாங்கன்றீங்க, இவரை எதிர்த்து பேசுறியாம்மா, இவரோட கிரிமினல் ரெக்கார்டு தெரியுமாம்மா உனக்கு அப்படிங்கிறாரு. ஆமாங்க, நான் என்ன பண்ணுறது, என்னோடய ரைட்ஸை கேட்குறேன், நான் அவர்கிட்ட என்ன பேசுகிறேன், எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஏதோ தவறு நேர்ந்தால் அவர் தாங்க காரணம். அது ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும். எனக்கு வேறு யார் கூடயும் சண்டை இல்லை, எனக்கு வேறு யார் கூடயும் பர்சனலாக சண்டை இல்லை, இவர்கிட்டயும் எனக்கு பர்சனல் எனிமிட்டி கிடையாது. ஒரு கட்சி தலைவராக உட்காந்துருக்கவர் கட்சி இப்படி விற்றுத்துங்களாமா? காங்கிரஸ் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கார்கேஜிக்கு என்ன நெசசிட்டி இப்படி ஏழைங்க எங்கள் கட்சியை சார்ந்த உழைக்கிறவங்களோட கட்சியை விற்று தின்னு, எங்களோட சீட்டை விற்று தின்னு தான் அவங்களுக்கு லாபமா? அப்படி கிடையாதுல்ல. நிறைய மாநில தலைவர்கள் இருந்திருக்காங்க, பாதிக்கு பாதி சீட்டை விற்க தான் செய்வாங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்த தேர்தலில் நடந்த மாதிரி 90% சீட்டை யாருமே விற்றது கிடையாது. அடுத்த கட்டமாக உங்களுடைய பயணம் காங்கிரஸ்லேருந்து விலகிருக்கீங்க, வேறு எதுவும் கட்சியில் இணையதற்கு இப்போ எதுவும் திட்டம் வச்சுருக்கீங்களா? அதாவது வந்து நான் 30 ஆண்டு கால அரசியல் ஒருதலை பட்சம் காதல் மாதிரி நான் வந்து இந்த கட்சியை ரொம்ப காதலிக்கிறேன். ராகுல் காந்தி மேலே எனக்கு அந்த அளவுக்கு பிரியம். மாணவர் காங்கிரஸ்லேருந்து 2008 அவருக்கு அரசியலுக்கு புதிதாக வந்தப்போ, இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளராக இருந்தப்போ டேலண்ட் அண்ட் ப்ரோக்ராம்ன்ற ப்ரோக்ராம் மூலயமா என்னை செலக்ட் பண்ணார். தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் 3 பேர் தான் செலக்ட் ஆனோம். அப்போவே என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ஆல் நியூ ஹேண்ட்ஸ் ஆன் த டெக்குன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியோட தான் வந்தது. ஸோ அதை கடக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த மீன் டைம் என்னோடய பப்ளிக் சர்வீஸையும் என்னை சார்ந்த நிறைய பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க, எங்கள் மாவட்ட தலைவிகள், மாநில நிர்வாகிகள்லாம். அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுக்குற வகையில் புரட்சி புறாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மூலமாக நிறைய என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் பண்ண போகிறோம். ஸ்லோவாக யோசிப்போம், நிதானமாக யோசிப்போம். இனி வந்து நாங்கள் கட்சியை சார்ந்தே அரசியல் பண்ணிட்டோம். இனி எங்களோட இண்டிவிஜுவாலிட்டியாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கு சுயேட்சையாக கூட எங்களோட பொண்ணுங்க, இப்போ நான் போராடுறதே என் பொண்ணுங்களுக்காக தான். எனக்கு வந்து இப்போ சீட்டு கொடுக்க போகிறதில்ல. 33% தேர்தலில் உள்ளாட்சியில் அவங்களுக்காவது லோக்கல் பாடியில் கிடைக்கணும். விஜயதாரணி போய் ஒரு தாரகை வந்தாங்க, அப்புறம் பெண்கள்ன்ட்டு நீங்கள் எம்பியில் 2 பேர் கொடுத்தீங்க. இப்போ நான் போய் என் பின்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய மாவட்ட தலைவிகள், மாநில நிர்வாகிகளுக்கு ஒரு விடிவு காலம் வரலாம். அப்படி அவங்க சுயேட்சையாக அவங்க நின்னா கூட ஜெயிக்கிற அளவுக்கு நான் அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக இருக்கேன். அப்புறமா என்னோடய அரசியல் மூமெண்ட் பற்றி மெதுவாக வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் மெதுவாக யோசித்து மெதுவாக முடிவெடுப்பேன். கண்டிப்பாக என்னுடைய அரசியல் பயணம் நான் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி என்னுடைய அரசியல் பயணம் தொடரும். இந்த கட்சி எனக்கான ஒரு சரியான ஒரு தளத்தை அமைத்து கொடுக்கவில்லை. இங்கே அல்காலாம்பா போன்ற சாடிஸ்ட் இருக்கின்றார்கள், அவங்களோட கூட்டு சேர்ந்து கொண்டு செல்வ பெருந்தகை எல்லாத்தையும் பணத்து மூலயமா வாங்கிவிட முடியும் என்று நம்புகிறார். அந்த நம்பிக்கை அவருக்கு கை கொடுக்கிறது. அவர் மல்லிகார்ஜுன் கார்கேஜியும் பிரியங்கா கார்கேஜியும் அவருக்கு ரொம்பவே உதவி பண்ணுறாங்க. இது தலைமைக்கு தெரியுது, ராகுல் காந்திக்கு நல்லாவே தெரியுது. ஏர்போர்ட்டுக்கு அவரும் பிரியங்காவும் வராங்க, இவர் போய் ரிசீவ் கூட பண்ண மாட்டேன்றாரு. இருந்தாலும் அவர் அதை கடந்து போயிடுறாரு. அவர் எங்களுக்காக சண்டை போட மாட்டேன்றாரு, கோவப்பட மாட்டேன்றாரு. அவர் ஒரு புத்தா மாதிரி அவர் நடந்துக்கிறாரு. நாங்கள் புத்தா கிடையாது, காந்திய கட்சி தான், காந்திய சிந்தனை தான். ஆனால் நாங்கள் கொஞ்சம் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான ஒரு சில கொள்கைகளை நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் அவரை மாதிரி எங்களால் அமைதியாக போக முடியாது. எங்களுடைய மன வெளிப்பாடுகளை நாங்கள் வெளிப்படுத்தி விட்டோம். ராகுல் காந்திக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமாகவும் அனுப்பியிருக்கேன். பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கே அநீதி இழைக்கப்பட்டால் கூட அவர் குவைட்டாக தான் இருக்கார். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு தேவையானதை நாங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.